கூட்டணியை பற்றி எங்க முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுவார். எங்களை பொறுத்தளவுக்கு கழகத்தை வலுவாக எங்களுடைய இயக்கத்தில் சேர்றவங்கள அதிமுக தலைமையை ஏற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆக்குவதற்கு உறுதுணையாக எங்களுடைய ஆட்சி மலர்வதற்கு யார் துணையாக வருகிறார்களோ அவங்களே எங்கள் கூட்டணியில் வைத்துக் கொள்வோம். அது எத்தனை கட்சி இன்னைக்கு இல்ல, அது இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, காலங்கள் அதிகமா இருக்கு, அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். எங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. உண்மையில இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுதான். உண்மை பாப்கார்னு கூட வரி வைக்கிறான், ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா உண்மையிலேயே எந்த இதுல போடுறாங்க என்னன்னு தெரியல. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. சாதாரண பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், குழந்தைகள் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுல போய் இன்னைக்கு ஜிஎஸ்டி வருமா, அபரிதமான வருவாய் வருதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வருவாய் இதுக்கெல்லாம் வரி விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. எங்களுடைய கட்சியின் சார்பாக, பொதுச் செயலாளர் சார்பாக, மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சார்பாக, ஒட்டுமொத்த மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா தமிழர் கொண்டாடுகிற தை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் எல்லா பாடலுமே மறக்க முடியாது. நானே அவர் வழியில பின்பற்றி, அவர் சின்ன பிள்ளையிலிருந்து அவர் பாடல்களை பார்த்துதான், அவர் நடித்த கதாபாத்திரங்களை பார்த்துதான் நான் வாழ்ந்தவன், வளர்ந்தவன். எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, 2 பேர் சிஸ்டர் மூத்தவங்க. எனவே அவருடைய பாடல்கள் தான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.